ஹாய், புதுசாக வந்து செராமிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதை வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாகவே நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதை செட் பண்ணி வச்சுட்டு அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாடியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு முறை எதுக்கும் ட்ரை கிளாத் வச்சு நல்லாவே தொடச்சி எடுத்துட்டேங்க. ஏன்னா எங்கன்னா ஈரம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போடுற பொருள்லாம் வந்து நமத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. உப்பு ஜாடிலாம் வந்து எட்டுற அளவுக்கு வந்து வைக்கக்கூடாதாங்க. கொஞ்சம் எக்கி எடுக்கிற மாதிரி தான் வந்து கிச்சனில் ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்களே அதையே ஃபாலோ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேங்க. அடுத்து புளி தான் போட போகிறேன். புளி வந்து நல்லா ஃபில் பண்ணியாச்சு. 3த்தையுமே வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த ஸ்டாண்டில் அது செட் ஆகுதான்னு தெரியல. செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் வந்து நான் 2 ஜாடி கீழே வச்சுட்டு மேலே ஒரு ஜாடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா அது உள்ளே வந்து ஜாடி போக மாட்டேன் அப்படின்றதுங்க. அது வந்து பாருங்கள், மூடி கொஞ்சம் வந்து கவுத்தாப்பில் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளேயே செட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போயும் என்னால் வந்து உள்ளே இருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே அடுப்பு இருக்குது இல்லைங்களா, சாச்சி எடுக்க முடியாது. இதனால் நான் வேறு ஒரு ஐடியா பண்ணி இப்படி செட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மேலே 2 ஜாடியும் கீழே வந்து வீட்டில் ஆல்ரெடி இருந்த ஒரு மண் பானை, அது பக்கத்தில் வந்து மறுபடியும் ஒரு குட்டி பீங்கா, இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது அன்பாக்சிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இது என்னெல்லாம் ஸ்டோரேஜ் அப்படி உள்ளே பிடிக்குமோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இந்த டிசைனில் டிமார்ட்டில் யாரெல்லாம் இந்த கட்லரி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த ஜாடிக்காகவே நான் ட்ரே இல்லைனா வந்து ஸ்டாண்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அடுத்த வாட்டி நான் வந்து டிமார்ட் இல்லைனா எங்கன்னா ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரே வாங்கினா தான் இது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிறது எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட கிச்சனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகு பண்ண முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் அழகு பண்ணிடணும். யாரெல்லாம் வந்து கிச்சனில் மணி பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மணி பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம விதவிதமாக வந்து பொருள் வாங்கி கிச்சனில் வச்சாலும் இந்த மணி பிளான்ட்டை வந்து ஒரு கப்பில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து அந்த கிச்சனுக்கு ஒரு அழகு வரும். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.